ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதிலே தெரியுது. சேம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த வயலேஷனும் பண்ணலை. ஓகேவா? ஸோ வயலேஷன்ஸ் பண்ணாமலே நிறைய பேரோட அக்கௌண்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகிற அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1 or 2 days ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக எப்படி இந்த சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுங்கிறத பற்றி டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கூடவே நம்ம ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூடியூப்பில் போட முடியாத பல வீடியோஸ் நம்ம அங்கே போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஏற்றவும் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்துடுச்சா? இதை கொஞ்சமாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த மாதிரி பேஜ் வந்துடுமா? இதில் வந்து என்னன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதுலேயும் கீழே வந்துடுங்க. லாஸ்ட்டில் இருக்கிற ஐ வாண்ட் டு ரிப்போர்ட் அனதர் இஷ்யூ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது மை செல்ஃப், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் நேமை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட காண்டாக்ட் இமெயிலை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயிலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரிக்வஸ்ட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட், ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஓடிபி எடுத்து இந்த கீழே இருக்க வெரிஃபிகேஷன் கோட் காலத்தில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோட யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ அந்த லிங்க் இல்லை அப்படின்னா நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. https, ஸோ அந்த ஸ்லாஷ் எல்லாமே போட்டுட்டு www.instagram.com போடுங்க. ஸோ ஒரு ஸ்லாஷ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுருங்க. மோஸ்ட்டாக யூஆர்எல் யூஸ் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் மட்டும் இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் நேம், அதாவது யுவர் ஃபுல் நேம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட அதில் இருக்கிறத எடிட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் இமெயில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தீங்க இல்லையா? ஸோ அந்த காண்டாக்ட் இமெயிலை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பேஜ் வந்துடும். இதில் வந்து அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஓகே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது சப்மிட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தேங்க்யூ அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் சப்மிட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் கொடுக்கணும். எகைன் கொடுத்துட்ருக்காதீங்க. ஸ்பேமில் போட்டுருவாங்க. உங்கள் ரிக்வஸ்ட்டை பார்த்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவாங்க. வயலேஷன் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி மெயில் அனுப்பிடுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கலான்னு. இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ தேவையில்லாமல் 2-3 மெயில் அந்த மாதிரி அடிக்கி தள்ளாதீங்க. ஸோ ஒரே ஒரு மெயிலை மட்டும் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2-3 days வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த வயலேஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து அன்சஸ்பெண்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.